சமஸ்கிருதத்தில் சொல்றதா? இதுதான் இப்ப பிரச்சனை. வேத சப்தங்கள் என்ன தெரியுமா? ஒலியே பயனை உருவாக்கும். அதுதான் வேதங்கள். இப்போ தமிழில் வேதம் சொல்லுகிறோம், இங்கிலீஷில் வேதம் சொல்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். வேதம் என்னவென்றால் அதற்கு பொருள் பயன் இல்லை, ஓசை பயனே உண்டு. அதுதான் வேதம். இருக்கு யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களை வியாசர் வகுத்து வைத்தார். இன்றைக்கு அந்த பெயர் கூட நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு உத்தமமாக வந்துட்டோம். அறிவாளிகள் என்று எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். அந்த 4 வேதங்கள் என்ன தெரியுமா? எல்லா பிரபஞ்சங்களிலும் ஜீவன்கள் வாழ்கின்றன. இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதனால் தான் ரொக்கெட்டா அனுப்புகிறான். எங்கெங்கு அண்டங்கள் உண்டோ அங்கங்கு உயிர் வாழ்கின்றன. அந்த உயிர்களினுடைய தர வேறுபாடு உண்டு. உயர் அண்டங்களிலே உயர் உயிர்கள் வாழ்கின்றன. அவை உலகத்தை ஆட்டிவிக்கக்கூடிய சப்தங்களை எழுப்புகின்றன. அந்த சப்தங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. இந்த பூமியிலே அந்த சப்தத்தை உள்வாங்கக்கூடிய வகையிலே தம்மை ஆளாக்கி கொண்ட முனிவர்கள், ரிஷிகள் அந்த சப்தத்தை தமக்குள்ளே வாங்கினார்கள். அப்படி தாம் வாங்கிய சப்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்குத்தான் வேதம் என்று பெயர். ஒரு விஷயம் சொல்றேன் சார். இந்த பஞ்சபூதம் குழம்புதுன்றனே எப்படி நிறுத்தலாம் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த பொருள் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. இது தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லா பொருளும் அணுக்களாலே ஆனவை. எல்லா பொருட்களும் அணுக்களாலே ஆனவை. அந்த பொருள் நம் கண்ணுக்கு தெரிகிறது, அந்த பொருளுடைய சத்தம் நம் காதுக்கு கேட்கிறது என்றால் அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும். அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான அணு உண்டு. அந்த அணுக்கள் அசையும். அணுக்கள் அசைந்தால் ஒலி உண்டாகும், சத்தம் உண்டாகும். எந்த ஒரு பொருளும் இப்படி தேய்ச்சா சத்தம், இந்த பாருங்க சத்தம் பெறுகிறது அல்லவா? இதை இழுத்தா இந்த அணு அசைந்தால் சத்தம் வரும். இந்த சப்தத்தின் நுட்பங்கள் நமக்கு புரிவதில்லை. சில சப்தங்கள் இது கேட்குது எல்லாம். இப்போ நீங்கள் உட்கார்ற சேர்ல இருக்கிற அணு அசைஞ்சு கொண்டு தான் இருக்கு சார். அதில் ஒரு சப்தம் வந்து கொண்டு தான் இருக்கு. அந்த சப்தத்தை உள்வாங்குகிற காது உங்களுக்கு இல்லை. ரிஷிகள் இயற்கையோடு பொருந்தின காரணத்தினாலே அந்த சப்தத்தை உள்வாங்கினார்கள். இப்போ பாருங்க, அசைஞ்சா சப்தம் வரும். நான் சொன்னேன் அல்லவா, அசைஞ்சா சப்தம் வரும். மறுதலையா சொல்றேன் பாருங்க, சப்தத்தை போட்டால் அசைய பண்ண முடியும். அவ்வளவுதான். அசைஞ்சால் சப்தம் வருகிறது. இப்போ அந்த சப்தத்தை நீ சரியான முறையிலே சொன்னால் அந்த பொருள் அசையும். இங்க பாருங்க, பஞ்சபூதங்களினுடைய மூல அணுக்களை இனம் கண்டு கொண்டு அதனுடைய அணுக்களினுடைய சப்தத்தை இனம் கண்டு கொண்டு அதை மந்திரமாக்கி வைத்தார்கள். அதற்கு பீஜ மந்திரங்கள் என்று பெயர். பீஜம் என்றால் விதை. பீஜ மந்திரம் என்றால் அந்தந்த பொருள்களுக்குரிய மூல விதையாக இருக்கக்கூடிய சப்தங்கள். அந்த சப்தங்கள் மந்திர ரூபமாக நம் கைவசம் உண்டு, நமக்கு தெரியவில்லை. முறைப்படி அந்த அணு அசைவோடு அந்த மந்திரத்தை சரியான முறையிலே நீ சொன்னால் அந்த அணுவை அசைக்க செய்ய முடியும். அசைவினாலே சப்தம் வந்தது, சப்தத்தினாலே அந்த அணுவை அசைக்க செய்யலாம். கடல் பொங்குகிறதா? உண்மையான ஒரு அந்தணன் உண்மையான ஒழுக்கத்தோடு உண்மையான அந்த மந்திரத்தை உண்மையான முறையில் சொன்னால் பொங்கிய சுனாமி அடங்கும். கைவசம் வைத்திருந்தும் உலகத்திற்கு சொல்ல தெரியாத ஏழைகளாக வாழ்கிறோம். மந்திரங்கள் அத்தனை சக்தி கொண்டவை. இந்த மந்திரம் கடலளவு விரிந்து கிடந்தது என்கிறார்கள். கலியுகத்திலே இது நிற்காது என்று தெரிந்து இறைவன் வியாசன் என்ற ஒரு பெருமுனிவனை அனுப்பினான். அவன் விரிந்து கிடந்த வேதங்களை சுருக்கி 4ஆக வகுத்தான். இருக்கு, யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களாக வகுத்தான். ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்ற பிரிவுகள் உண்டாக்கினான். இந்த கொடுமை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்று பிரிவுகள். ஒவ்வொரு வேதத்திலும் இத்தனை சாகை என்று உண்டு. 4 வேதத்திலும் மொத்தமாக காஞ்சி பெரியவர் எழுதுகிறார் 1180 சாகைகள் இருந்தன. இதெல்லாம் நமக்கு எதுக்கு சார், சும்மா சொல்றேன். கொஞ்சமாவது உங்க இனத்தை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்களேன். 1180 சாகைகள் இருந்தன. இதிலே சாம வேதத்திலே மட்டும் 1000 சாகைகள். சாம வேதம் என்றால் என்ன தெரியுமா? இசை. இறைவனை வசப்படுத்த நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்ல சுருதியோடு சேர்ந்து ஹும்காரம் பண்ணு, இறைவன் உனக்கு பக்கத்தில் வந்துடுவான். சங்கீதம் தான் இசைக்கு கடவுளை அடைவதற்கு சுலபமான வழி. அதனால்தான் ராவணன் கூப்பிட்டோன்னு சிவபெருமான் ஓடி வந்தார். அந்த இசையினுடைய வேதமாக இருக்கக்கூடிய சாம வேதத்துக்கு 1000 சாகைகள். மிச்சம் 180 சாகை, மிச்சம் 3 வேதத்துக்கும். இதை செய்துவிட்டு வியாசர் சொல்லுகிறார், இந்த வேத ஓசையை சரியான முறையிலே எழுப்பிக் கொண்டிருந்தால் கலிபுருஷன் உயரமாட்டான். கலிபுருஷன் உயரமாட்டான், ஆவேசம் கொள்ள மாட்டான். அவனை அடக்குவதற்கு ஒரே வழி இந்த வேத ஓசையை உண்டாக்க வேண்டும்.
நாங்கள் திராவிடர் ஆரியர் என்னமோ பண்ணி ஐயா, வேதத்துக்கும் இந்த வடமொழி பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்கிறது பாருங்கள், சப்தம் பயன் செய்யும். சில இடங்களிலே சப்தம் பொருளாகி பயன் செய்யும், சில இடங்களிலே சப்தம் நேரடியாக பயன் செய்யும். இப்போ அம்மா என்கிறேன், அப்போ அம்மா என்று பொருளாகி உங்களுக்கு பயன் செய்கிறது. இப்போ நான் உங்களை வீதியில் கேட்குறேன், இப்போ போகிறது ஒரு கார் போகிறது, ஹோன் அடிக்கிறான், அது சப்தம் கேட்டோன்னே தமிழனும் விளத்துறான், வடநாட்டுக்காரனும் திருத்துறான், தெலுங்குக்காரனும் விளத்துறான், தமிழனும் விளத்துறான், இலங்கைக்காரனும் விளத்துறான். இப்போ அந்த சப்தத்துக்கு என்ன மொழியா சொல்லிச்சு விளத்து என்று அந்த சப்தமே பொருளாகிற பொழுது அதற்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை. வேதங்கள் சப்த பயன் செய்பவை, அதற்கு போய் மெனக்கட்டு மொழிபெயர்ப்பு செய்ய போகிறேன் என்கிறாயே. நமசிவாய என்ற மந்திரத்தை மொழிபெயர்த்தால் நமசிவாய தான். ஓசை பயன் தருவதற்கு மொழிபெயர்ப்பு கிடையாது, அது வெறும் ஓசை. கார் ஹோனை அடிச்சுட்டு இதை தமிழில் அடி என்று சொல்லி பார்க்கலாம், அவனை நீ எவ்வளவு முட்டாளாய் நினைப்பாய். அப்படித்தான் வேதங்களை மொழிபெயர்ப்பது. இந்த வேத ஓசையை பழையபடி நாம் கிளப்ப வேண்டும். ஒரு ஆபத்தை சொல்லுகிறேன், காஞ்சி பெரியவர் எழுதியதை வைத்துக்கொண்டு சொல்கிறேன். அந்த 1180 சாகையிலே இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருப்பது 8 சாகை தான். மிச்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு சார்.